இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. அதில் என்ன தெரியுமா, நியூமராலஜி படி இன்றைக்கி 19வது நம்பர்களே டாப் நம்பர் 19. இந்த நம்பரில் பிறந்த நான் தான் நீங்கள் வர கிரேட் மேன். ஒவ்வொரு நரி உறவர்களும் இந்த படத்தை முன்னிலைப்படுத்தணுன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதநேயம் என்றுமே ஜெயிக்கும். இந்த ஜாதி, மதம், இனம், மொழி, பணக்காரன், ஏழை அதெல்லாம் விட்டு தொலைங்க. அரசியல், சினிமா, டாக்டரு, என்ஜினியர் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் யாருக்குமே தேவைப்படுவது முக்கியமான ஒரு விஷயம் மனிதநேயம். மனிதநேயத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவன்தான் மாபெரும் தலைவன். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஏற்றிருக்கும் ஆர்கே அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நிச்சயமாக வருங்காலம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். அதுலேயும் என்ன தெரியுமா, நியூமராலஜி படி இன்றைக்கி 19வது நம்பர்களே டாப் நம்பர் 19. இந்த நம்பரில் பிறந்த நான் தான் நீங்கள் வர கிரேட் மேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். இவருடைய பயணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்திருக்க மக்கள் எல்லாம் ஒரு மலர் மகிழ்ச்சியாக அவர் பண்ணிடுவார். அவரோட பலவீனா தான் தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு இந்தியாவில் வராய சாமி கோயில் கட்டணும் அப்படின்னா ராஜேஷ் கண்ணா கிட்ட வராய சாமி சிலையை வாங்கிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு இந்த ஆன்மீகம் சேர்ந்து இன்னைக்கு சாதன நாயகன் இந்த பேர் வாங்கியிருக்காருன்னா ஒரு சாதாரண ஒரு பிலிம் லைனில் வர முடியாது. அவருடைய சேவைகளும் பல விஷயத்தில் அவர் மனிதன் உரிமை இதில் உலகத்தில் அமைப்பாக சேர்ந்திருக்கார். உலகத்து அமைப்பில் கூட சேர்ந்திருக்கார். இத்தனை இயக்கத்தை வச்சு வளர்த்துக்கும் போது இந்தியாவில் இந்த படம் எடுக்கிறதுக்கு மொத்தமே ஒரு 2 மாநிலம் மட்டும்தான் ரொம்ப விறுவிறுப்பாக ஓடும். 3வது எடுக்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் படம் எடுக்கிறதுக்குன்னு. 2வது எடுத்துனா மும்பையில் தான் படம் எடுக்குவாங்க. 3வது தான் ஆந்திரா. மீதெல்லாம் மாநிலம் பார்த்தீங்கன்னா 5 படத்தை மொழிபெயர்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் சிவாஜி படத்தை நடிச்ச காலத்தில் சென்னையில் ஃபிலிமு இதே ஏவிய புடம் சுடம்ல இங்கே பக்கத்தில் இருந்தது. ரொம்ப பரபரப்பான படம் எடுப்பாங்க. இன்னைக்கு அதுபோல நம்மளுடைய சாதநாயகன் ஆர்கே அவர் நடிக்க வந்திருக்காருன்னா இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு முத படமே எடுக்கிறது இந்த கிராமத்தில் இந்த ஒரு கிராமத்திலிருந்து போய் ஒரு படம் ஒரு வாழ்க்கையில் எடுக்கிற அப்படின்னா, எம்ஜிஆர் இடத்துல ஊசி மணியெல்லாம் வித்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்த மாதிரி இன்னைக்கு அவங்க குடும்பத்திலிருந்தே ஒரு படமே எடுக்கிறார். ரொம்ப அது இந்த படத்தை வருங்காலத்தில் என்னுடைய நல்லாசிரியர்கள் வழங்கும்போது 18 சித்தர்கள் அவருக்கு நல்லாசிரியர் பக்கத்துணை இருந்து தமிழரின் பேரை காப்பாற்றுற போல இன்று சாதனை போல அவருக்கு எப்பயுமே துணையா இருக்கும்னு சொல்லி ஈசனோட பிரார்த்தனைச்சிட்டு அவருக்கு அருள் புரிஞ்சு பண்ணி கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எத்தனையோ சோதனைகளையும் தடைகளையும் தாண்டி வந்தவன் தான் இந்த ஆர்கே என்பதை நீங்கள் அறிவீர்கள். நடன கலைஞனாக அறிமுகமாகி சமூக நல சேவகனாக மாறி ஆன்மீக சேவை செய்து பன்னாட்டு மற்றும் உலக சாதனை புகழ் பெற்று பல சோதனைகளையும் தாண்டி பல சூழ்ச்சிகளையும் பல துரோகங்களையும் தாண்டிதான் இந்த சாதனை நாயகன் உருவாகி இருக்கிறான் என்பது உண்மை. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. என்னுடைய முதல் உலக சாதனை 2014 அன்றைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய முன்னிலையில் ரோசையா கவர்னருடைய தலைமையில் உலக சாதனை செய்தது அனைவரும் அறிந்ததே. அதன்பின் இதுதான் உலகம் என்று பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம். இரண்டாவது ஒரு உலகத்தை பார்த்தோம். அதுதான் பாராட்டு, பட்டம், விருது என பல விருதுகள் வாங்கின, பல பட்டங்கள் வாங்கின, பல பெருமைகளை சேர்க்கும் போதும் அது ஒரு பெருசா எனக்கு புலப்படலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி, அதையும் சந்தித்து வரும்போது ஆன்மீகம் என்னை கை கொடுத்தது. பல பெருமைகளையும் பல செல்வங்களையும் பல பாராட்டுகளையும் பல பதவிகளையும் பார்த்து எனக்கு ஒரு சோதனையும் எனக்கு பாடத்தை புகட்டி தந்தது. அதிலிருந்து தேர்ந்தெடுத்தவர்கள் தான் இன்று வந்திருக்கும் சகோதரர்கள் சகோதரி என்பது உண்மை. இந்த சாதனை நாயகன் என்பது முதல் முறையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகமாக திரைப்படத்தில் நடிக்கும் போது நரிக்குறவ சமுதாயத்தை மேல்நிறுத்தி ஒளிவிளக்கு என்ற படத்துல ஒரு பாடல், இன்னைக்கும் அந்த பாடல் பிரபலமான ஒரு பாடல். அதன் பின் நவரத்தினம் என்ற படம், அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன், கேஆர் விஜயா அம்மையார் இவங்களுடைய 2 பேருடைய நடிப்பில் புரத்தி மகன் என்ற ஒரு படம் வந்தது. ஏன்னா எல்லாருக்குமே சாதனை நாயகன் என்ன, இந்த டைட்டிலுக்கும் போட்டோவும் என்னென்ற தெரிஞ்சுக்கிற ஒரு லைட்டு சார் இன்னும் வரல, இருந்தாலும் இந்த நான் கருவை கொடுத்துட்றேன். இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அதன் பின் இந்த படத்தில் முதல் முறையாக நரிக்குறவ இனத்தவர்களுக்காக எடுக்கப்படுற முதல் படம் இந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நரிக்குறவர் இடத்திலேயே எடுக்கிறோம். அந்த நரிக்குறவர்கள் நடிக்கிறாங்க. அவர்களுடன் இணைந்து நான் கதாநாயகனாக வருகிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல நரிக்குறவரை ஒரு சமுதாயத்தை, தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை மேலெட்ட வேண்டும் என்ற ஒரு கண்ணோக்கத்தில் தான் இந்த படம் எடுத்திருக்கிறேன். நான் நினைச்சிருந்தா மற்றவங்க எல்லாருமே
தம்பி நிர்மகாலாட்டம் நம்ம எல்லாம் நினைக்கலாம். நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரல, ஒரு சென்டிமெண்ட் ஹீரோவாகவும் வரல, ஒரு ரொமான்டிக் ஹீரோவாகவும் வரல, ஒரு புதுமையான கதாபாத்திரத்தில், அதாவது நரிக்குறவை இனத்தவராக வருகிறேன் என்பது குறிக்கும். எனக்கு முதல் புலியார் சொல்லி போடும்போது எல்லோருடைய ஆதரவு கிடைத்தது. அவருடைய ஆதரவோடு தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம். முதல் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் தேர்ந்தெடுத்த இயக்குனர் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி பட இயக்குனர் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் இயக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசி முடிவெடுத்திருக்கு. அதை இன்னைக்கு தான் பண்ணணுன்றது நாங்கள் எடுத்தோம். இந்த நாள் ரொம்ப விசேஷமானது. அந்த நாளை எடுத்தோம். அடுத்த பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளும் என்பது குறிப்பிடனால ஓகேன்னு சொல்லி பண்ணோம். இந்த படத்துக்கு முன்னாடி எனக்கு ஒவ்வொரு சப்போர்ட் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒருத்தரை கூறிட்டு ஒருத்தரை கூப்பிடுறேன்னா எல்லாம் வருத்தப்படுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த அழைப்புதல் நான் போடும்போது நிறைய பேர் விடுபட்டு போச்சு. அப்போ என்னை எல்லாமே உரிமையோடு கேட்டாங்க, என் பேர் ஏன் இல்லை, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் யாருமே மறக்கலை, எல்லாருமே என் தேசத்தில் இருக்கு. அதனால இனிடேஷன் ரொம்ப பெருசாக கூட போட்டோம். அப்போவும் வந்து சில பேர் பேரை போட முடியல. ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து நேராக நாங்கள் ஷூட்டிங் தான் போகிறோம். வருகிற தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 வைக்கலாம் நினச்சோம். இப்போ எலெக்ஷன் இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி பிளான். ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து இதை வச்சு தேவையில்லாமல் தரவரி. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு காலையிலேருந்து எங்களை ரொம்ப டென்ஷன் வச்சுட்டாங்க. நாங்கள் அரசியல் கூட்டம் பண்ணலை, ஜாதி கூட்டம் வைக்கலை, மத பிரச்சாரம் பண்ணலைன்னு சொன்ன பிறகு கூட அவங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்தது. காவல்துறை தன் கடமையை செய்யும். அவங்க கேட்டாங்க, சரியான பதில் கொடுத்தோம், சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி. ஏன் சொன்னால், அதனால ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவெடுத்த ஷூட்டிங். இந்த தேர்தல் தேதி, அதாவது புதிய முதல்வர் யார், அடுத்த முதல்வர் யார் என்ற இது அறிவிக்க வந்த உடனே இந்த படத்துடைய ஷூட்டிங் நம்ம கண்டினியூவாக போயிடுறோம். அதை வந்து நாங்கள் பத்திரிகை நிறுவனங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இன்றைக்கி ஐயாவை கூப்பிட்டோம். இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் வந்து வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் கூட இருந்து அவருடைய அனுபவத்தில் இருந்து அரசியல் மட்டுமல்ல திரைப்படத்திலும் தோன்றியவர், படத்தை தயாரித்தவர், பல கதைகளை எழுதியவர், எண்ணற்ற பல சிறப்புகள் வாய்ந்த என்னுடைய அருமை சகோதரர் சொல்ல முடியாது, என்னுடைய அப்பா. அவங்க இந்த படத்துக்கு வந்து இந்த ப்ரொமோ ஓப்பன் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உள்ளத்துக்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு சிலருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அதாவது இந்த படத்தை எடுக்கணும், இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றதுக்கு முன்னாடி எல்லாமே சில பேர் ஆர்வமாக எனக்கு நிகழ்ச்சி மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் வந்தப்போ கூட மாறிச்சு. அதனால் வருத்தம் வேண்டாம், நடக்கும். இந்த மாதிரி சில ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நேரத்தில் இந்த மாதிரி சில கொலாப்ஸ் நடக்கும். அது யாரோ பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதனால் சில மாற்றங்கள் நடந்திருக்கும், அதுக்கு நான் பொறுப்பல்ல என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்வேன். நானும் வந்து உங்களை போல ஒரு விருந்தாளியாக தான் வந்தேன் தெரிஞ்சிருக்கோம். இன்னொரு விஷயம், இதுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு முக்கியமான சிலருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக என்னுடைய அருமை சகோதரர் நாராயணசாமி, அவருக்கு என்னுடைய நன்றி. அதே போல் எஸ்என்ஆர் என்னுடைய தம்பி, அவருக்கு நன்றி. அதே போல் விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய நண்பர், அவருக்கு நன்றி. அதே போல் வெங்கடேஷ், அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கூடவே இருந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்தது என்னுடைய 2 பிள்ளைங்க, கமல்ராஜ், தினகரன், அவங்க நன்றி. மேற்கொண்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக ஒவ்வொரு தடவையும் என்னோட தோல் கொடுத்து, அதாவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடியும்
என் வீட்டில் இருந்து வழிநடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் தலை குனியும் போது அது தூக்கி விடுறவன் தான் நம்ம பெரிய விஷயம் இல்லை. அது செஞ்சதுக்கு அவங்களுக்கு நன்றி. என் நன்றின்ற ஒரு வார்த்தை சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அதே போல் நான் எந்தெல்லாம் துவண்டு போகும்போதோ அங்கெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு எப்போவுமே எனக்கு துணையாக இருந்த கணபதி சுவாமியாக இருக்கட்டும், நம்ம பழனியப்பன் சுவாமியாக இருக்கட்டும், நம்ம செல்லப்பா என்னுடைய ஆஸ்தான ஜோதிடர் கோவிந்தராஜா இருக்கட்டும், தாமரை கோவலன், சித்தைவாசன், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பேருக்கு இந்த நேரத்தில் பேர் சொல்லி எல்லாத்துக்குமே நன்றி. வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல் இந்த படம் வெற்றி அடையணும், எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கள். எந்த தடையும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் பண்ணணும். அதே போல் எனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் துவண்டு போகும்போதெல்லாம் தைரியம் கொடுங்க. இன்றைக்கி கொடுக்குற நிகழ்ச்சிக்கு கொடுக்குற உற்சாகம் பட்டாது. ஒவ்வொரு நரி குறவர்களும் இந்த படத்தை முன்னிலைப்படுத்தணுன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு கதாநாயகன், முழு கதாநாயகனுக்குரிய எல்லா சிறப்பான தோற்றத்தோடும் இந்த சித் ரொம்ப அருமையாக இருக்கு. அவருக்கு சொன்ன மாதிரி மிக ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிற நரிக்குறவர் சமுதாயத்தின் சார்பில் அதை தேர்ந்தெடுத்து, அந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து, அந்த சமுதாயத்திலே வந்திருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பெண்தங்கிய, மிக பெண்தங்கிய ஒரு சாதாரண பகுதியிலிருந்து, ஏழை சமூகத்திலிருந்து ஒரு கதாநாயகன் உருவாகி அந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பாத்திரத்தில் நம்முடைய ஆர்கே அவர்கள் நடித்து கண்டிப்பாக புகழ் பெற இருக்கிறார். சினிமா எடுப்பதும் சாதாரணமான வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. அது இந்த காலத்தில் படம் எடுப்பது ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை. நான் கூட படித்தது எம்ஜிஆர் என்ற பெயரில் பொன்மனம் ஃபில்ம்ஸ் என்று நிறுவனம் ஆரம்பித்து 2 படம்லாம் தயாரித்தேன். ஒரு படம் தயாரிக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு ரொம்ப பிரசவ வேதனைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில தான் அந்த படத்தை தயாரிக்க முடியும், சிரமங்களுக்கு மத்தியில் தயாரிக்க வேண்டும். அது இப்போல்லாம் ஃபில்ம் காஸ்ட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் துணிச்சலாக, தைரியமாக இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கிறார். அவர் கதாநாயகனாக நடிக்கிறார். கதாநாயகன் நடிக்கிற போது மக்கள் பார்க்குற போது அவர் எப்படி சிறப்பாக நடிக்கிறாரோ அந்த சிறப்பான நடிப்பை மக்கள் ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் கதாநாயகனாக வரலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவருடைய தோற்றம், அந்த மேக்கப், அந்த கெட்டப் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதனால் அவர் ரொம்ப சிறப்பாக நடிப்பார்னு நம்புகிறேன். அதனால் இந்த படம் கண்டிப்பாக, அதுவும் எம்ஜிஆர் பேரில் கலைப்படம் அமைத்து அவர் ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி பேரரசு நல்ல டைரக்டர், பல பேரை உருவாக்கின பெரிய டைரக்டர். அவர் டைரக்ஷன் பண்ண ஒத்துக்கொண்டிருப்பது நல்ல விஷயம், அதுவும் பாராட்டக்கூடியது. இந்த பேரரசுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை புது வருட பிறப்புக்கு பின்னாலே அவங்களுடைய தயாரிப்பு தொடர இருக்கிறது. எனவே தொடர்ந்து அவர்கள் இந்த படத்தை தயாரித்து நல்ல முறையில் வெளியிட்டு மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். படத்தினுடைய பெயர் சாதனை நாயகன் என்ற அந்த படப்பெயருக்கு ஏற்ப அவர் சாதனை புரிய வேண்டும் இந்த படத்தின் மூலமாக என்று நான் இந்த நேரத்திலே வாழ்த்தி, படத்தினுடைய பெயர் மட்டும் சாதனை நாயகன் அல்ல, அதனுடைய கதாநாயகனும் சாதனை நாயகனாக ஆர்கே வரவும்
அந்த படமும் சாதனை படமாக வெற்றி பெறவும் உங்கள் எல்லா சார்பிலேயும் ஆர்கே அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சக தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பது பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. மீண்டும் ஆர்கே வாழ்க 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 வளர்க உயர்க.